வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் பொன்முடி வழக்கில் அதிரடியாக தீர்ப்பளித்த நீதிபதி முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி நிலையில் உறைந்து போயிருக்கிறார். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காக அதிரடியாக தீர்ப்பளித்திருக்காங்க அமைச்சர் பொன்முடி வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி நிலையில் ஏன் போயிருக்கிறார், இதை பற்றின முழுமையான தகவல் எல்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க நம்ம சேனலில் நம்ம வீடியோவுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன்பு முன்னாள் அமைச்சரான அமைச்சர் பொன்முடி வழக்கில் அதிரடியாக தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி என்ன காரணம் அப்படின்னா, சொத்து குவிப்பு வழக்கில் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததில் கைதானவர் தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள். ஸோ இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராத தொகையை போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா மறுத்து அவர் மேல்முறையீட்டுக்காக ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போயிருந்தார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்று இரவே பார்த்திங்கன்னாக்கா அமலாக்கத்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தனர். அந்த சோதனையில் 400 கோடிக்கும் மேல் பணங்கள் இருந்ததாக சற்று பரபரப்பான தகவல் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை ஹைகோர்ட்டுக்கு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன காரணம், இது எல்லாமே இந்த பணங்கள் அது மட்டுமே சப்மிட் பண்ண கிடைத்த ஆவணங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணும்போது வாழ்நாள் முழுவதுமே அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியுமான விசாலாட்சிக்கும் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் ஜெயில் தான் அப்படின்றத அதிரடியாக தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி நிலையில் உறைந்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக கைதாகிட்டிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது அமைச்சர் பொன்முடி அடுத்ததாக குறிவைப்பது அமைச்சராக இருக்கும் உதயநிதி மீது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏவா வேலு, இந்த மாதிரி திமுகவின் அடுத்தடுத்து அடிமலை அடி இடிமலை இடின்னு சொல்லிட்டு விழுந்துகிட்டே இருக்குது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உட்கார்ந்துட்டுருக்காரு. இது இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திமுகவின் ஆட்சி கழிவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்கிறது. சற்று முன் அமைச்சர் பொன்முடி வழக்கில் என்ன தீர்ப்புனா, வாழ்நாள் முழுவதும் அமைச்சர் பொன்முடிக்கு சிறை மட்டும்தான் வாழ்க்கை. இதுதான் அப்டேட். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.